கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை தான். அதில் முகமது ரஃபி அப்படின்னு ஒரு நண்பர் முகமது ரஃபியை பற்றியே கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்காருன்னா, இவ்வளோ பெரிய சிங்கரான முகமது ரஃபி அவர்கள் ஏன் இன்னும் தமிழ் பாட்டே பாடலை, ஒரு தமிழ் பாட்டு கூடவா அவர் பாடலை அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மையிலேயே அது நல்ல கொஸ்டின். அப்புறம் அவரை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் சமீபத்தில் ஒரு பாம்பேயில் போயிருந்தபோது முகமது ரஃபியோடைய பயோகிராஃபியை பண்ண சொல்லி ஒரு கம்பெனி என்னை அப்ரோச் பண்ணாங்க. அப்போ நான் அவங்க கூட பேசிவிட்டு, சரி நான் எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்க, நான் படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே எங்கள் சிஸ்டருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் அதில் பிஸியானேன். அவங்கள நான் கான்டாக்டே பண்ணலை. பேசாமல் நான் அவங்க சன்கிட்ட பேசி எதனால் அவர் பாடலை, அப்புறம் அவருடைய கதை என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? எம்எம்டி அப்படின்னு ஒரு சகோதரி 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்கிறதா போட்டிருக்காங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை கொடுன்னு சொல்லியிருக்காங்க. என் பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் இல்லை, என் ராதாராணி கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள். தர்ஷினி, நீங்கள் ரொம்ப அழகாக சுலபமாக கேட்டுட்டீங்க. அக்ஷயகுமார் பற்றி பேசுங்கன்னு. கண்டிப்பாக பேசலாம். பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சமயம் கிடைக்கும்போது பேசுகிறேன். சுப்பிரமணிய லக்ஷ்மி அப்படின்னு ஒரு சகோதரி ட்ரம் டான்ஸ் ஆடினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த படம் சந்திரலேகா. அதில் ஆடினது டிஆர் ராஜகுமாரி. ஓகேயா? பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏதோ முப்புதாஜின்னு இருக்குது. எனக்கு சரியாக புரியல, இல்லை எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலையான்னு தெரியல. தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அவங்க என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எழுதியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அவங்க சுபம் நாயுடு அப்படிங்கிறவருடைய ரிலேட்டிவ்னு போட்டிருக்காங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஷைனிங் ஸ்டார் அப்படிங்கிறவங்க பப்பிமா உங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னாங்க, சினிமாவில் சின்ன குழந்தையிலேருந்து நடிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் எல்லா ஷூட்டிங்குமே தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் எல்லாமே தமிழ்நாட்டில் இந்த விஜயவாகினி, ஏவிஎம், பிரசாத் ஸ்டூடியோ, பர்னி ஸ்டூடியோ, சாரதா ஸ்டூடியோ, நெஃப்டின் ஸ்டூடியோ, இந்த மாதிரி ஒரு 6-7 ஸ்டூடியோ இதில் இருக்குது கோடம்பாக்கத்தில். இப்போ அது எல்லாமே பாதிக்கு பாதி போயிடுச்சு, எதுவுமே இல்லை. விஜயவாகினி உங்களுக்கு இதாகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் ஆகிடுச்சு. ஏவிஎம் பூரா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சு. பர்னி ஸ்டூடியோவும் இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல எல்லாமே மாறி போயிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லோரும் இங்கே இருந்ததுனால நிறைய கதைகள் தெரியும். தெரியாதது நான் நிறைய எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால நான் அடிக்கடி யூடியூப்பில் நிறைய ஹிந்தி ப்ரோக்ராம்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் பாஷை மறக்காமல் இருக்கிறதுக்கு அந்தந்த லாங்குவேஜை நம்ம நிறைய கேட்குறது ரொம்ப நல்லது. நான் தெலுங்கு கேட்பேன், கன்னடம் கேட்பேன், மலையாளம் கேட்பேன், அது சம்மந்தப்பட்ட படங்களும் பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பயோகிராஃபியை பற்றி அங்கே மலையாளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை ஹிந்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கும்போது அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க. ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். கண்ணா ராஷ்மி, நீ நீங்கள் இவ்வளோ பேசியிருக்கீங்க. நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களை பற்றி என்னென்ன அவதூறு பேச போகிறாங்களோன்னு கேட்டிருக்கீங்க. நல்ல கேள்வி தான். ஆனால் இங்கே உங்களோட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் யாரை பற்றியும் அவதூறு பேசலை. அதை முதல்ல உங்களை நான் கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். 1. 2வது, இந்த சேனல்னால் 11 பேர் நீங்கள் ஆக்சுவலாக முதல்ல இருந்து நான் இதை எண்ணிக்க ஆரம்பிச்சேன்னா அன்னிலேருந்து அந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பூரா படிச்சிங்கன்னா எத்தனை பேர் இது ஓப்பன் ஃபாரமில் நம்மளுடைய சேனல்லே இருக்குது, தற்கொலை முயற்சியிலேருந்து வெளில வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் படிக்க முடியும். இது ஒரு முக்கியமான காரணம். 2வது, பிரிஞ்சு போக இருந்த கணவன் மனைவி எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் படிங்க. குழந்தை இல்லாத பல தாய்மார்கள் எப்படி என்னுடைய இன்ஸ்பிரேஷனை கேட்டு என்னுடைய பேச்சை கேட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணதுனால அவங்களுக்கு எப்படி தெய்வ பக்தினால குழந்தை உண்டாயிருக்கு அப்படிங்கிறதையும் படிங்க. ஸோ இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கும் போது ஒரு 2 பேர் அவதூறு பேசுனா என்னப்பா ஆகிப்போச்சு. எனிவே நான் இறந்து போயிடுறேன். இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பேர்? குட்டி பத்மினி இல்லை, இந்த பாடி. இந்த பாடி எப்பப்பா எடுக்க போகிறீங்க, இந்த பாடி எப்பப்பா எரிக்க போகிறீங்க,
இப்படி தான் கேட்பாங்க. குட்டி பத்மினி அம்மையாரை எப்பப்பா கொண்டு போய் எரிக்க போகிறீங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. இறந்ததுக்கப்புறம் யார் என்ன பேசுனா என்ன, உயிரோடு இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத ஆள் நான். மை பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ. நாகராஜ், நீங்கள் வந்து ஆண்டாள் நாச்சியாருடைய கதை கேட்டிருக்கீங்க. ரீசெண்டாக இப்போ தான் ஸ்ரீபெல்லிபுத்தூர் போயிட்டு வந்தேன். பா, என்ன தரிசனம் கிடச்சிது, என்ன கருணைப்பா அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு. எல்லாருமேலேயுமே, என் மேலே தான் இல்லை, பக்தர்கள் அங்கே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான தரிசனம் கிடச்சிது. கண்டிப்பாக உங்கள் கதையை சொல்கிறேன். உங்கள் கதையை சொல்ல கொடுத்து வச்சுருக்கணும். ஹாய் பானு, நீங்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. என்ன மாதிரி நீங்களும் நிறைய ஏமாந்திருக்கேன்னு எழுதியிருக்கீங்க. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்களும் இருப்பாங்க. பட் இட்ஸ் ஓகே, நம்ம எல்லாத்தையும் தாண்டி வரணும். அதை நம்ம போன ஜென்மத்துடைய கர்மான்னு நினச்சிக்கோங்க. இந்த ஜென்மத்தில் நல்லதையே செய்வோம், நல்லதையே வந்து நம்ம நினைப்போம். நமக்கு தப்பு பண்ணவங்களையும் மன்னிச்சிடுங்க. அதை நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க. அவங்கள நினச்சி கவலைப்படுறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க போகிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒருத்தரை ஏமாற்றும் போது அந்த ஏமாத்துறவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு நரகம் வந்து காத்துக்கிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் அதை நினச்சி கூட பார்க்க வேண்டாம். நம்மளால் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கருட புராணத்தில் நம்மளால் தூங்க முடியாது. ஸோ அது இருக்கட்டும். நீங்கள் என்னை எப்போ வேணாலும் பார்க்கலாம். நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் உங்களுடைய நம்பரை என்னுடைய இமெயிலுக்கு அமுச்சு வச்சிங்கன்னா நான் அதை சேவ் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்ம 2 பேரும் வெளியே போய் காஃபி கூட சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகேயா? ரகு, உண்மையிலே நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. கிருஷ்ணதாசி மாதிரி ஒரு அற்புதமான சீரியல் இனிமேல் யாராலையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. என்ன நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க, என்னாலேயும் முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு காம்பினேஷன் சாதாரணம் இல்லை ரகு. வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைமண்ட் அப்படி இருந்தார் அவர் ஒன்று சொல்வார், நான் ஒன்று சொல்வேன். மாறி மாறி கதை வந்து அந்த கதை விவாதத்துக்கு அந்த மாதிரி ஆட்களே இப்போ கிடையாது. அது ஒன்று. 2வது இந்திரா சௌந்தரராஜன் அவர்களும் இப்போ கிடையாது. ஜெமினி மாமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இனிமேல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இதை டைரக்ட் பண்ண பிரபுவுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது. அதில் அமைஞ்ச ஆர்டிஸ்ட்டு, அதில் அமைஞ்ச சீன்ஸு, அது ஒரு கற்பகம் ஸ்டுடியோவில் ரொம்ப சிம்பிளாக எடுத்தது. ஆனால் எவ்வளோ அழகு ஒவ்வொரு கேரக்டரும். இப்போ கூட சில சீன்ஸை பார்க்கும்போது எனக்கு கண்களில் வந்து அப்படியே கண்ணீர் வந்துடும். சில சீரியல் வந்து அற்புதமாக நமக்கு அமையும். அப்படி எனக்கு அமைஞ்சதில் சங்கர்ஷ், நான் கஸ்டம்ஸில் பண்ண சீரியல். அதுக்கப்புறம் கிருஷ்ணதாசி இன்னொன்று பண்ணேன். அதாவது டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ணாங்க, நிஜமான உயரங்கள். அது தூர்தர்ஷனில் வந்தது. அதுவும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிகழ்ச்சி அது. இனிமேல் இந்த மாதிரி சீரியல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல கண்ணா. மணிமொழி, நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. 40 வருஷம் 4 மாதம் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னா கூட போய் நான் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், வேலையை விட்டதே கிடையாதுன்னு. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. இப்போ வந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறீங்க? நோ ரிட்டையர்மெண்ட். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வயசாகிறதே தெரியாது. இப்போ கூட நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், இல்லை சின்ன தொழில் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்களேன், ஆக்டிவாக இருந்தீங்கன்னா முதுமை நமக்கு தெரியவே தெரியாது. கெவின், நீங்கள் வந்து திவ்ய பாரதியோடைய அந்த மரணத்துக்கு பின்னாடி ஸ்ரீதேவி ஒரு காரணம்னு இருக்குது, அது உண்மையானு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக இல்லை, அதுக்கும் ஸ்ரீதேவிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் திவ்ய பாரதி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்ரீதேவி மாதிரியே இருப்பாங்க. ராம், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வந்து என்ன சொல்கிறது, நான் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பேசுகிறதாகவும் பக்குவமாக பேசுகிறேன்னும் ரொம்ப ஞானத்தோடு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு விருச்சிக லக்னம் இருந்தாலே ரொம்ப ஞானக்காரர்களாக இருப்பாங்க. அதுலேயும் ரேவதி நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம். ரேவதிங்கிறது எப்போவுமே வந்து ரொம்ப இளகின மனசு. நீங்கள் நிறைய யூடியூப்பில் ரேவதியை பற்றி பேசுவாங்க, அதில் போய் பாருங்கள். ஸோ ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, விருச்சிக லக்னம், இப்படி 3 கலந்து வரும்போது அந்த குருவுடைய அந்த நிறைய வந்து ஆசீர்வாதம் இருக்கும். என் ஜாதகத்தை பார்த்த எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அம்மா உங்களுக்கு குரு கூட இருக்கார், நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்கன்னு. அதனால தான் நான் எவ்வளோ கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் சந்தித்தாலும் மன நிறைவோட சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன்னா அதுக்கு அந்த குரு கிருப்பா தான் காரணம். சரி, நிறைய நேரம் உங்களோட மனசு விட்டு பேசியாச்சு. நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க, நிறைய பேசுவோம். லவ் யூ ஆல். இன்னும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.